ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்குறோம். அதில் இந்த வரிசையில் பார்த்திங்கன்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து ஏஇஎஸ் டைப் எக்ஸ்சேஞ்சர்னா என்னங்கிறது டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் ரிலேட்டடான ஸ்டாட்டிக் அண்ட் ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட்ஸை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்சர்ஸ், ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ், அப்புறம் காலம், அப்புறம் வால்வு, அப்புறம் பேசிக்ஸ் ஆஃப் பம்ப்ஸு, அலைன்மெண்ட்ஸு, போல்ட்டிங்கு, அப்புறம் ஃப்ளான்ச் மேனேஜ்மெண்ட்டு, இன்டர்வியூ டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விதமான வெரைட்டிஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து இருக்குது. இதை நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு கல்ஃப் இன்டர்வியூவாக இருக்கட்டும் சரி, இல்லை நான் ஒரு இந்தியாவில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து கொடுக்கும். ஓகேங்களா, வீடியோவில் இப்போ போகலாம். இந்த ஏஇஎஸ் சொல்லிட்டு இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸ்லாம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஏஇடபிள்யூ பற்றி நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஇஎஸ்ஸை பற்றி பண்ணுறோம். ஏஇடபிள்யூவில் வந்து நம்ம இருக்கும்போது ஏஇடபிள்யூ எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வந்து லூபாயில் கூலராக யூஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ரியர் சைடில் இருக்கக்கூடிய டோமு ஸ்பேசரிங் வந்து இதில் இருக்கும். ஆனால் இந்த டைப்பு, அதாவது ஏஇஎஸ் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோமு வந்து இருக்கும். ஆனால் இதில் வந்து அந்த ஸ்பேசரிங் பதிலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள வந்து ஃப்ளோட்டிங் ஹெட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ளோட்டிங் ஹெட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்மளுடைய எக்ஸ்சேஞ்சஸ் வந்து இருக்குல்ல, ஃப்ளோட்டிங் ஹெட் எக்ஸ்சேஞ்சர் சேம் தான் இருக்கும். இந்த எக்ஸ்சேஞ்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் ஹெட் இருக்கும். இதை வந்து நம்ம வந்து எதனால் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில எக்ஸ்சேஞ்சஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேக்கேஜில் வரும்னு சொல்லியிருக்கிறோம். இதில் ஏஇடபிள்யூ ஏஇஎஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்களான்னு டவுட்டு. ஆனால் அவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஹெட்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய ரிங்கையும் அவங்க வந்து ஃப்ளோட்டிங் ஹெட் மாதிரி கன்சிடர் பண்ணுற மாதிரி சில இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக நாங்கள் வந்து ஷடவுன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஏஇடபிள்யூ எக்ஸ்சேஞ்சஸையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஹெட்னு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அதில் ஃப்ளோட்டிங் ஹெட் இல்லை, அதில் வந்து பெரிய ரிங்கு தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ நாங்கள் அதுக்கு தேவையான இப்போ ஃப்ளோட்டிங் ஹெட்டை நீங்கள் வந்து ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு டெஸ்டிங் எல்லாமே ரெடி பண்ணணும். அப்போ இது எப்படி பண்ணணும்னு தெரியாமல் இது பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இது ஓப்பன் பண்ணப்போ தான் ஒரு கிளாரிட்டி கிடச்சிது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து லாஸ்ட்டாக எப்படி பண்ணோங்கிறது அந்த ஏஇடபிள்யூ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஇஎஸ், இந்த ஏஇஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளோட்டிங் ஹெட் எக்ஸ்சேஞ்சர். இந்த ஃப்ளோட்டிங் ஹெட் எக்ஸ்சேஞ்சரில் நார்மலாக நம்ம வந்து ஷெல் அண்ட் டியூப் எக்ஸ்சேஞ்சரில் வந்து மெமண்டை பண்ணுற மாதிரி தான். இதில் வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேனல் ஹெட்டு, இந்த சேனல் ஹெட்டில் வந்து கவர் இருக்கும். இதில் வந்து சிங்கிள் பாஸ், அதாவது இன் அவுட்டு, சரி இதில் வந்து ஒரு இன்லெட்டு ஒரு அவுட்லெட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெல்லோடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அது வந்து என்னங்கிறத நீங்கள் டீமாவில் இருக்கக்கூடிய டேபிளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதில் வந்து டீமாவுடைய டேபிளையும் நான் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் பாருங்கள், ஏனா என்ன, ஈனா என்ன, எஸ்னா என்னங்கிறது தெரியும். எஸ்ன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோட்டிங் ஹெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, நார்மலாக நம்ம வந்து எம்என்டே பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து பிளைண்டிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவோம். பிளைண்டிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சேனல் ஹெட்டு, கவர், காம்பனண்ட் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணுவோம். ட்ராப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய டோமுக்கு ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம ஃப்ளோட்டிங் ஹெட்டையும் நம்ம வந்து ட்ராப் பண்ணுவோம். இந்த ஃப்ளோட்டிங் ஹெட் பண்ணும்போது பின்னாடி வந்து உங்களுக்கு ஸ்பேசரிங் கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம வந்து கழட்டி வச்சுட்டு ஃப்ளோட்டிங் ஹெட் வந்து ரிமூவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பண்டில் புல் அவுட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோஜெட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை வந்து இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோ அடிப்போம். அந்த ஹைட்ரோ டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 3 டெஸ்ட்டு, லாஸ்ட்டாக வந்து ஏஇடபிள்யூலையும் 3 டெஸ்ட் பண்ணியிருந்தோம். அது எதுக்காகன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷெல் சைடு, அப்புறம் டியூப் சைடு, அப்புறம் ஒரு ஃபைனல். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷெல் சைடில் வந்து ஹைட்ரோ அடிக்கும் போது டெஸ்டிங் போடுவோம். அதுக்கப்புறம் டியூப் சைடு, லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ஃபைனல் வந்து ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணி முடிப்போம். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து ஏஇஎஸ் இது. ஏஇஎஸ் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் எக்ஸ்சேஞ்சஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர்ஸ் இருக்குன்னா அந்த ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸரில் இன்டர்ஸ்டேஜ் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கும். அதாவது ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ப்ராசஸை வந்து ப்ராசஸ் ஃப்ளூயிடை வந்து கூல் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹை டெம்பரேச்சரில் இருக்கும், ஹை ப்ரெஷரில் இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த வந்து கூல் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏஇஎஸ் டைப் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா,
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராசஸ் இன்டர்கூல் எக்ஸ்சேஞ்சஸ்ன்னு அதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுவோம். சில பிஎஃப்டபிள்யூ பம்ப், அதாவது பாய்லர் ஃபீட் வாட்டர் பம்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஇஎஸ்சியும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அட்லஸ் கப்போடைய சில ப்ளோவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோ பாயில் ஸ்கிட்டில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏஇஎஸ் டைப் எக்ஸ்சேஞ்சர் வந்து லூபாயில் கூலராகவும் இருக்கும். இந்த லூபாயில் கூலரில் வந்து பொதுவாக வந்து டபுள் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கும். ஏஇஎஸ்னாலும் சரி ஏஇடபிள்யூனாலும் சரி உங்களுக்கு டபுள் டக்கராக இருக்கும். ஏபின்னு சொல்லுவாங்க. ஏ வந்து லைனில் இருக்கும்போது பி வந்து ஐசோலேட்டடாக இருக்கும், பி வந்து லைனில் இருக்கும்போது ஏ ஐசோலேட்டடாக இருக்கும். இதை வந்து செக்ரிகேட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 3-வே வால் கொடுத்துருப்பாங்க. அது மூலமாக வந்து இது வந்து நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஇஎஸ் டைப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸை பற்றி டீட்டெயில்ஸு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து வேணும், ஸ்பெசிஃபிக் டாபிக் பற்றி வேணும்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.